ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, இதில் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ராசி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதத்துலேயுமே மாற்றம் அடைஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டினுடைய 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகுதுங்க. ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளால் நிறைய யோகங்களானது உருவாக போகுது. ஸோ இந்த யோகங்களானது ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்படி என்ன யோகங்களானது உருவாக போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதாத்திய ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் இதெல்லாமே ஏற்பட போகுது. இந்த யோகங்களால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். தொழில், நிதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பான தாக்கமானது ஏற்பட போகுது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாருங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் மாறுறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறமா கடகராசிக்கு புதன் பயிற்சி நடக்க போகுது. அதே மாதிரி 17ஆம் தேதிக்கு அப்புறமா சிம்மராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது தமிழ் மாதமான ஆவணி மாதம் அப்போ தான் பிறக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய இறுதியில் 22ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசிக்கு புதன் மாற போகிறாரு. ஸோ முக்கியமாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இந்த மாதத்தில் எல்லாருக்குமே மாற்றங்களை கொடுக்க போகுது. அதில் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய நன்மைகள் கிடைக்கும்னே சொல்லணும். புதுசாக நிறைய தொடக்கங்கள் இருக்குது. நிறைய சாதனைகள் நீங்கள் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு இடத்துல நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னா கூட அதுக்கான சான்ஸ் இருக்கணும். இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய சாதகமான கிரக அமைப்புகளானது ஒரு துறையில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும். மேசராசியை உடையவங்க எல்லாரும் ஒரே துறையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அது நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் அதை முன்னேற்றம் அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதுசாக உங்களுக்கு எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கட்டும், பணியிடத்தில் உயர் அதிகாரிகளால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அங்கீகரிக்கப்படுவீங்க. ஸோ நீங்கள் செய்கிற விஷயங்களை பார்த்து அவங்க வியந்து போவாங்க. மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே போதும், உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ மேசராசியை உடையவங்க யாரெல்லாம் வியாபாரமானது செய்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன வியாபாரம் வேணால் செய்துட்ருக்கலாம், அதில் நீங்கள் இந்த டைம் ரொம்ப சாதனையை படைப்பீங்க. ரொம்ப சாதகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை வித்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நான் இப்போ தான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கலாமா, தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. அதே மாதிரி நிதி சார்ந்த விஷயங்கள் அப்படின்றதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நீங்கள் யார்ட்டையாவது பணம் கொடுத்துருக்கலாம், அந்த பணம் லாக் ஆகிருக்கும், உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாயிருக்கும். அது உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்குங்க. ஸோ அப்படியே ஒரு வருமானத்தை நீங்கள் பார்த்துடுவீங்க. குடும்பத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சி கிடைக்கும். அதாவது உங்களுக்குன்னு வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற கனவுகள் இருக்குது அப்படின்னா, முயற்சி இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்குங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக நடக்க போகுதுன்னே சொல்லணும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சனி வேற ஏற்கனவே வக்ரமாக வேற இருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அதை செய்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி செய்யணும், என்ன செஞ்சால் அது நல்லா இருக்கும், இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு யோசனையை வச்சுட்டு நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால் அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. அதுவும் வேலை தொடர்பாக
இந்த விஷயங்கள செய்யாதீங்க. ஸோ வேலை விஷயமா நீங்கள் அதிகமாக வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் லாங் ட்ராவல் வந்து இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். சாதாரணமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் சேமிக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பணம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செலவு இருக்கும். அதனால் அந்த செலவு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. அதே மாதிரி பணம் இருக்கே அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு திடீர்னு போயிட்டு எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிந்தித்து செயல்படணும். அதை மேசராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 11வது வீட்லேயும், கேது 5வது வீட்லேயும், குரு 4வது வீட்லேயும், சனி 12வது வீட்லேயும் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்க தான் போகுது. அதனால் பார்த்து கவனமாக வந்து செலவு பண்ணிக்கோங்க. வருமானம் நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத செலவு பண்ணுறது, ஆடம்பர செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. செலவுகள் வந்து இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தான் மிச்சம் பிடிச்சி வைக்கணும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுடைய வாழ்க்கை இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும். சில விஷயங்களில் மட்டும் உடன் பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பெருசு பண்ணிக்காமல் பேசியே தீர்த்துட்டீங்க அப்படின்னா சின்னதாகவே பிரச்சனை முடிஞ்சிடுங்க. மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த தவறும் செய்யாமல் கவனமாக வந்து பார்த்துட்டு செய்யுங்க. குறிப்பாக பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக எச்சரிக்கையோடு வந்து நடத்துங்க. உங்கள் முன்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட எந்த மோதலும் பண்ணிக்காமல், எந்த வாக்குவாதமும் பண்ணிக்காமல் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம தவறான நடத்தைகளை வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும், மோதல்கள் செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கேரக்டரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கவே பாருங்கள். அதுதான் நல்லது. இந்த ஆகஸ்ட்டோட தொடக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மாதம் போக போக நாட்கள் வந்து செல்ல செல்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். அதுவும் குறிப்பாக திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையோட மோதல்கள் வந்து வரலாம். அதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களாம் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணம் வந்து உங்களுக்கு கையில் வந்து தங்கணும் அப்படின்னா இந்த வேலைகளை எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போகணுமோ இல்லைனா நீண்ட பயணங்கள் போகணுமோ நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். வணிக நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு இந்த டைமில் வந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கும். உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த டைம்லையுமே வந்து நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஸோ மொத்தமாக நீங்கள் இந்த மாதத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கடினமான உழைப்பு தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக வந்து அமைய போகுது. அதனால் உழைக்க வந்து தயாராக இருந்துக்கோங்க. ஸோ உழைக்கும் வர்க்கத்தினர் அதாவது உழைக்கிறதுக்கு வந்து பயப்படவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாம் கஷ்டமே படவே மாட்டீங்க. இன்றைக்கி அது கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கவே இருக்காது. ஸோ நல்ல பலன்கள் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்க போகுது. ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் வந்து பார்க்கப்படுவீங்க. வெளிநாட்டில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதம் வந்து அதிகமாக நீங்கள் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. புதுசாக தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிடுங்க. அதுவும் கண்டிப்பாக வந்து வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது தான் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. வெளியில் சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பல உடல்நல பிரச்சனைகள் இதனால தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயத்திலெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3க்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போதுமே ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து இழந்துடாதீங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் வந்து தனக்கு பலமாகவே வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க எல்லா சூழ்நிலைகளுமே வெற்றியை வந்து பார்த்துட்ருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உத்தியோகமும் ரொம்ப நல்லா இருக்கும். உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வே கிடைக்கும். சம்பளத்தில் வந்து உயர்வுகள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் குறிப்பாக மேசராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குங்க.
எல்லாமே வந்து உங்களுடைய திறமைய பொறுத்து தான் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதுனால, நல்ல திறமைய வந்து வளர்த்துக்கோங்க. எல்லாருடைய பாராட்டும் நிச்சயம் கிடைக்கும். அதுவும் அரசு ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தொடர்பான தகவல்கள்லாம் நல்லபடியா வந்து கிடைக்கும். பணவரவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரம் பொறுத்தவரைக்கும் விற்பனை திறனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ புதுசு புதுசா நெறைய கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க கூட்டுத் தொழில் செய்றவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதேமாரி சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடையுங்க. ஸோ நீங்க ஆன்லைன் பிஸ்னஸ வந்து ட்ரை பண்ணலாம். புதுசு புதுசா நெறைய பிரான்ச்சஸ் நீங்க உருவாக்குறதுக்கும், முயற்சிகளுக்கும் வந்து கூட சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும். இன்னும் நீங்க செய்யக்கூடிய வேலையில புதுசா நீங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுவுமே வந்து சாதகமா முடியுங்க. குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம் உங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன மகிழ்ச்சிகள் வந்து நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையும் வந்து கிடைக்கும். குறிப்பா கணவர் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ அவருடைய செயல்பாடுகளானது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும், நிம்மதியும் கண்டிப்பா கொடுக்கும். அதே மாரி பிள்ளைங்களுடைய கல்வியானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்த கொடுக்குங்க. ஏன்னா, உன் பிள்ளை நல்லா படிக்கிறான், சூப்பரா படிக்கிறான் அப்படின்னு 4 பேர் சொல்லும் பொழுது, அது நீங்க கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மேலும் இந்த டைம்ல உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் எல்லாருமே வர்றதுனால, ஸோ உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில ஒற்றுமை கிடைக்கும். அதே மாரி சேமிப்புகளையும் வந்து நீங்க உயர்த்திக்கிறதுக்கான சான்ஸ் நெறைய கிடைக்குங்க. இதே கலைத்துறையில இருக்கக்கூடிய கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா, மேசராசி அன்பர்களே இந்த டைம்ல உங்களுக்கு கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சொல்லப்போனா முக்கியமா இருக்கக்கூடிய பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் வந்து உருவாகும். ரசிகர்களுடைய ஆதரவு வந்து நல்லா கிடைக்கும். அதனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ நல்ல வேலையா இருக்கட்டும், நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நீங்க ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இல்ல வெளிநாட்டில எதுவும் ஃபங்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா, நீங்க அதில போய் கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான அம்சம் வந்து நிச்சயம் வந்து இருக்குங்க. பேரு, புகழ், செல்வாக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதிகரிக்கத்தான் வந்து போகுது. அதே மாரி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகள்லாம் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான நல்ல செய்திகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி விளையாட்டுத் துறையில சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ விளையாட்டு வீராங்கனையா உங்களுடைய வீட்ல யாரும் இருக்காங்க அப்படின்னா, நிச்சயம் இந்த டைம்ல என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களும் வந்து அந்த துறையில சிறந்து வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பொதுவாவே வந்து மேச ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தாங்க. ஸோ செவ்வாய் காரகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா வந்து கை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க. முருகனுக்கு சிவப்பரளி மலர் சாற்றி நீங்க நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கி வெற்றிகளுக்கு மேல வெற்றிகளானது வந்து சேரும். ஸோ முருகன் மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ முருகனை நீங்கள் நினச்சிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னும் நீங்கள் வந்து பதிவிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.